கர்த்தருடைய வார்த்தை தொடுதா ஏத்துக்கங்க, இல்லையா உங்க வேலை உங்க வழி ஏதோ அதை பார்த்துட்டு போங்க. தீய வழியும் நல்ல வழியும் தேவன் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு எந்த வழியை சூஸ் பண்றீங்க, நல்ல போயிட்டே இருங்க. சுவிசேஷம் சொல்ற கூடியது என் கடமை. நான் அபிஷேகம் பெற்ற பிள்ளை, கடமை என் கடமை. நான் சுவிசேஷம் சொல்றேன். கீழ்ப்படைதான் உங்க பிரச்சனை. அதனால தேவையில்லாம இந்த மீடியால தேவையில்ல கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. போடுறதுன்னா போடுங்க, கர்த்தர்ட்ட பதில் சொல்லிக்கங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு பதில் சொல்லிக்கங்க. எச்சரிப்பா சொல்றேன், நீங்க இதை விளையாட்டா பண்ணலாம், ஆனா தேவனுக்கு பதில் சொல்லியே ஆகணும். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுது பாருங்க, நல்ல உபதேசம் பண்றாங்களா இல்ல கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் வெளிப்படுதான்னு பாருங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் வெளிப்பட்டா சொல்லுங்க, நீ சொல்ற தப்புமான்னு சொல்லுங்க. அது என்னது தேவையில்லாத கமெண்ட்ஸ் பண்றீங்க, புரியுற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, புரியுற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நாங்க ரீப்ளை பண்ணணும் அதுக்கு.